கருத்தடை முறைகள் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இன்றைக்கு. ஏன்னா ஒரு 50 வருடம்க்கு முன்னால நம்ம பார்த்தோம்னா நம்ம பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் பார்த்தா 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்கன்னு இருப்பாங்க. குழந்தைகள் பறந்துக்கிட்டே இருக்கும். அவங்க தாம்பத்திய உறவு வச்சுக்குவாங்க, கர்ப்பம் ஆவாங்க, குழந்தை பெறுவாங்க. ஒரு வருட இடைவெளியில் அடுத்த ஒரு கர்ப்பம் ஆவாங்க, குழந்தை பெறுவாங்க. ஒரு 15 குழந்தைகள், இதில் 4-5 குழந்தைகள் இறந்து போயிருக்கும். குழந்தைகள் படிக்க மாட்டாங்க, அப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படி எல்லாம் உலகம் மாறிடுச்சு. பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அவங்க குழந்தை பெற்றுக்கொண்டே இருக்க முடியாது. அப்போ அளவான குடும்பம், அதான் அரசாங்கமும் சொல்லுது, 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ 2 குழந்தைகளுக்கும் இடைவெளி விடுங்க, 5 வருடங்களாவது இடைவெளி விடுங்க. அப்போ தேவைப்படும் போது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதற்கப்புறம் 2 குழந்தை பிறந்த பிறகு தள்ளி போடுவதற்கும் 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று தற்காலிக முறை, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி, அல்லது தற்காலிகமாக கல்யாணம் ஆனவுடனே தள்ளி போடுறதுக்கு இந்த தற்காலிக முறை. 2 குழந்தைகள் பிறந்துச்சுன்னா பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன், நிரந்தர முறை. இது வேசக்டமி ஆண்களுக்கு, பெண்களுக்கு டியூபெக்டமின்னு கருக்குழாயை கட் பண்ணி பண்ணுறது டியூபெக்டமி. எது நம்ம என்ன நிலையில் இருக்கிறோமோ, நமக்கு எது தேவையோ அந்த கருத்தடை முறைகளை நிச்சயமாக பயன்படுத்தும். இது பாலியல் உறவை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கவலை இல்லாமல், குழந்தை பெற்றுருவோமோன்னு கவலை இல்லாமல் பாலியல் உறவில் அவங்க ஈடுபட முடியும். உதாரணத்துக்கு ஒரு 45 வயதான பெண் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, மகள் கர்ப்பமாயிருவாங்க, இவங்களும் கர்ப்பமாகி நிற்பாங்க. இது எவ்வளோ எம்பராசிங்காக இருக்கும். அப்போ இப்போ அந்த பெண் அந்த கவலை இல்லாமல் கருத்தடை முறை செய்து கொண்டு எந்த கவலையும் இல்லாமல் கணவனோட சந்தோஷமாக இருக்க முடியும்.